அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம். நண்பர்களே, நேரம் வரும்போது நிழல் கூட உனக்கு துணையாக நிற்கும் என்பார்கள். அந்த நேரத்தை நமக்காக சாதகமாக்கி தருவதுதான் இந்த நவகிரகங்கள். நண்பர்களே, இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எதை கொடுக்கணும்னு வச்சிருக்கோ அதை நம்ம கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறலாம். இதை இவனுக்கு தரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை விட்டுட்டு நம்ம கொடுக்குற மட்டும் வாங்கணும்னா அதை வச்சு வாழ்க்கையில முன்னேறலாம். நண்பர்களே, இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, மாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கு அதிகாலை 2:17 வரைக்கும் போராட நட்சத்திரம் இருக்குங்க. இப்போ நாள் முழுக்கவும் சூரியன் வாய்க்கு நிறைஞ்ச உத்திராட நட்சத்திரம் சஞ்சரிக்குது. இன்றைய கிரகங்களில் ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா, ஆத்மகாரகன் சூரியன் கும்பராசியில போட்ட நட்சத்திரத்துல பலமா இருக்காரு. செவ்வாயும் புதனும் சதய நட்சத்திரத்துல, சுக்கிரனும் சனி மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்னா இருக்காங்க. குரு பகவான் மிதுன ராசி புனர்பூசத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது கும்பத்திலையும் இருக்காங்க. இந்த கிரகங்களோட கூட்டணி 12 கிரகங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை நடத்த போகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நண்பர்களே, மேச லக்ன நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை விஷயத்துல ஒரு பெரிய சுறுசுறுப்பு வந்துடும். சூரியன் செவ்வாய் புதன் 11ல இருக்கிறதுனால பண வரவு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும். 12ல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க. தொழில புதுசா ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உகந்த நாள். ரிஷப லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரியவங்க ஆட்சி இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். 10ல இருக்கிற சூரியன் செவ்வாய் இருக்கிறனால உத்தியோகத்துல உங்க கை ஓங்கி இருக்கும். 11ல சனி சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு தொட்டதையெல்லாம் பொண்ணாகும். தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்க காதுக்கு வந்து சேரும். நண்பர்களே, மிதுன லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிங்க. ஆனா லக்னத்துல இருக்கிற குரு உங்களை கவசமாக காப்பாரு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் மூலமா தந்தை வழி சொத்துல இருந்த சிக்கல் தீரும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதால தொழில் ஒரு பெரிய அந்தஸ்து தேடி வரும். நண்பர்களே, கடக லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியில ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால வண்டியில போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குரு பகவான் அருளால இன்னைக்கு சுப செலவுகள் அதிகமாகும். 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. சிம்ம லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன்கள் தொல்லைகளோ இல்ல ஆரோக்கிய பிரச்சனையோ இன்னைக்கு ஒரு முடிவு வரும். உங்க லக்னாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட ஆளுமை திறன் பளிச்சுன்னு இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு எதிர்பாராத திடீர் பண உதவி உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும். கன்னியா லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுனால பிள்ளைங்க மூலமா ஒரு பெருமைப்படக்கூடிய செய்தி வந்து சேரும். சூரியன் செவ்வாய் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் இன்னைக்கு உங்களை கண்டு அஞ்சு ஓடுவாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. குரு பகவான் அருளால வேலையில் இருந்த இழுபறிகள் நீங்கும். நண்பர்களே, துலாம் லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்க படிப்போ இல்ல அவங்க வேலையோ இன்னைக்கு ரொம்ப நல்ல அமைதியா அமையும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வந்து நீங்கும். கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு கூடும். விருச்சிக லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்க தைரியம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. 5ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் முக்கியமா இருக்கிறதுனால குலதெய்வ வரல் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கும். பண வரவும் இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. தனுசு லக்ன நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட பேச்சுல இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. சூரியனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க புகழ் வெளியூர் வரைக்கும் பரவும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு புது வண்டியோ
அல்ல நிலமோ வாங்குறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சூழல் அமையும். குரு பகவான் சந்திரனை பார்க்கறதுனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப சரியா இருக்கும். மகர லக்ன நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்க லக்னத்திலே வர்றதுனால உங்க முகம் கொஞ்சம் தெய்வீக பொலிவோடு இருக்கும். சூரியன் செவ்வாய் புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் இன்னைக்கு அதிகடியா இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு எடுத்த காரியத்துல ஒரு அசாத்திய வெற்றியை காமிப்பீங்க. எப்பவோ கொடுத்த கடன் இன்னைக்கு வசூலாக வாய்ப்பு இருக்கு. கும்பலக்க நேயர்களே, இன்னைக்கு சூரியன் செவ்வாய் புதன் ராகுன்னு 4 கிரகங்கள் உங்க லக்னத்தில் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாகும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்க சேமிப்பு உயரும் ஐயா. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வரும். மீன லக்ன நேயர்களே, இன்றைக்கு உங்க லக்னத்திலேயே சுக்கிரன் உச்சமா இருக்குது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம்ங்க. சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் உங்களுக்கு பல வழியில் வந்து சேரும். சூரியன் 12ல் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால வீடு வாசல் யோகம் கூடி வரும். இன்னைக்கு நீங்க எதை செய்தாலும் அதுல ஒரு தனி முத்திரை இருக்கும். இங்க அன்பான நேயர்களே, இந்த நவகிரகங்களோட அருள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்களுக்கு உங்க லக்னம் எதுவும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, என்கிட்ட அனுப்பி வச்சு கேளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். இந்த நாளில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.